மக்களோட நாயகனா இருக்கக்கூடிய தளபதி விஜய் தாவேக்காவோட சின்னமா ஆட்டோ ரிக்ஷா, விசில் உள்ளிட்ட 10 சின்னங்களை தங்களோட சின்னமா தேர்தல் கமிஷன் கிட்ட கேட்டிருக்கிறதால ரசிகர்கள் எல்லாம் குதூகலம் ஆயிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டோன்னு எப்படி இருந்தது? செம்ம ஹாப்பியா தான் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பெரிய ஹாப்பினஸ் தான். நம்ம தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு படங்களே வந்தாலும் கூட பெரிய அளவுல கவனிக்கப்படலன்னு தான் சொல்லணும். எப்ப எங்க பார்த்தாலும் தளபதி விஜய் பத்தின பேச்சும் வீச்சுமா தான் அவங்களோட தொண்டர்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்மளோட சின்ன என்னன்னு தெரியாம தான் அந்த ரசிகர்கள் இருந்தாங்க. அதுக்கு முடிவு கட்டுற விதமா தாவேக்காவோட சின்னமா ஆட்டோ ரிக்ஷா, மைக்ரோஃபோன், விசில் உள்ளிட்ட 10 சின்னங்களை தங்களோட விருப்ப சின்னங்களா தளபதி விஜய் முன்மொழிஞ்சிருக்காரு. அதை டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையம் கிட்ட தாவேக்கா இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கொடுத்திருக்காரு. இந்த சின்னங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது ஆட்டோ ரிக்ஷா. எளியவர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆட்டோ. அதனால மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல முதல் இடத்துல வச்சிருக்காங்க. வேட்டைக்காரன் படத்துல விஜய் ஆட்டோ டிரைவராகவும் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ரஜினி ரசிகர்களையும் பாஷா படத்தை வச்சு ஈஸியா கவர் பண்ணிடலாம். மக்கள் மனசுல இந்த ஆட்டோ ரிக்ஷா சுலபமா பதிஞ்சிரும். 2வது இடத்துல இருக்கக்கூடியது விசில் சின்னம். தளபதி விஜயோட ஒரிஜினல் விசிறியான அட்லி எடுத்த பிகில் படம், பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதனால விசில் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறதும் ஒரு பிஸ்கோத்து வேலை தான். இது 2ல எது கிடைச்சாலும் தாவேக்காவுக்கு வெற்றி முகம்தான். ரெட்டலை சின்னம் அப்புறம் உதயசூரியன் போல ஆட்டோ ரிக்ஷாவும் மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிடும். ஒரு கட்சியோட சின்னம் மக்கள் நினைவுல இருந்தாலே அந்த கட்சிக்கு வெற்றி தானா வந்துடும். டிசம்பர் மாதத்திலே சின்னம் கிடைச்சிருன்னு சொல்றாங்க. அப்படி வந்துட்டா 6 மாசத்துல அமோகமா தாவேக்கா சின்னம் மக்கள் மனசுல பதிஞ்சிரும் அப்படின்னு ரசிகர்களும் தொண்டர்களும் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம வேற என்ன சின்னம் கிடைச்சா தளபதி விஜய்க்கு அது பக்கபலமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.